பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? இருக்கோம். ஓகே சிஸ்டர். நானும் சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு சூப்பர் யோகா இருந்துச்சு. நல்ல ஒரு ஞான சிந்தனை செய்துட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு யோகா. என்னன்னா, உடல் ரீதியான சுகங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா உடல் ரீதியான துக்கத்தையே டிராமா படி அனுபவிக்கணும் அப்படிங்கறத ஞான சிந்தனை செய்துட்டு இருந்தேன். எப்பவுமே காமமா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், நம்ம ஜெயிக்கணும், உடல் ரீதியா நம்ம ஜெயிக்கணும், வெளிப்புறமா நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சாலே டிராமா படி பின்னாடி அதுக்கான துக்கத்தையும் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் ஆத்மாவின் தன்மைகள், ஒரிஜினல் குவாலிட்டிஸ் என்ன இருக்குதோ அதை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற முடிவோட இருக்கணும். அது சிந்தனை செஞ்சிட்டு இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். யோகாவில அமிர்த வேலை யோகால அதை பண்ணீங்களா? ஆமா, யோகாவும் பண்ணலாம், அந்த நேரம் ஞான சிந்தனையும் செய்யலாம். ஞான சிந்தனை செய்துகிட்டே யோகா பண்ணலாம். சரி, ஓகே. இன்னைக்கும் தூய்மையான விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு சிஸ்டர் வரதானத்துல. வரதானமும் சூப்பரா இருந்துச்சு. வரதானத்துல தூய்மைனா எதுல தூய்மை இருக்கணும்? வெறும் பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. எண்ணம், சொல், செயல் மூணுலயுமே தூய்மையா இருக்கணும். அதுதான் உண்மையான தூய்மை. பூஜைக்குரிய ஆத்மாவா அதுதான் உங்களை ஆக்கும் அப்படிங்கறத சொல்லியிருந்தார். சரி, அது வரதானத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நீங்க வாசிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். அப்படியே அப்பாவோட மகா வாக்கியங்களை ஆரம்பிப்போம், கேட்போம். 19/11/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய நினைவு மிகவும் அதிசயமானதாகும். ஏனென்றால் நீங்கள் தந்தை, டீச்சர் மற்றும் சத்குரு மூவரையும் ஒன்றாக நினைவு செய்கிறீர்கள் அப்படின்னு அப்பா நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க பிரதர். ஆமா, பரமாத்மா மட்டும்தான் தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 ரூபத்தில் நினைவு செய்ய முடியும். வேற எந்த தேகதாரி மனிதர்களையோ வேற எந்த ஆத்மாவையும் அப்படிலாம் நினைவு செய்ய முடியாது. அதனாலதான் இந்த நினைவு நினைவு மிகவும் அதிசயமான நினைவு அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்பா கேக்குறாங்க, மாயை எந்த ஒரு குழந்தையையும் கர்வம் மிக்கவர்களாக்குகிறது. ஏனென்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள், கர்வமிக்கவர்களாக்குகிறது என்றால் எந்த விஷயத்தில் அலட்சியம் செய்கிறார்கள்? பதில் சொல்றாங்க, கர்வமுள்ள குழந்தைகள் தேக அபிமானத்தில் வந்து முரளியை அலட்சியம் செய்கிறார்கள். ஒரு பழமொழி இருக்கிறது, எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்து விட்டால் நான் செல்வந்தன், மிகப்பெரிய செல்வந்தன், கடைக்கு சொந்தக்காரன் என்று புரிந்து கொள்ளுமாம். நிறைய பேர் முரளியை படிப்பதே இல்லை, எங்களுக்கு சிவபாபாவோடு நேரடி தொடர்பு இருக்கிறது என்று சொல்லிவிடுகிறார்கள். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, முரளியில் புதிய புதிய விஷயங்கள் வருகிறது. ஆகையால் முரளியை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. இதன் மீது மிகுந்த கவனம் இருக்கட்டும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க பதில். ஆமா, கர்வம் மிக்கவர்கள் தேக அபிமானத்துல வந்து முரளிய தவற விடுறாங்க. எங்களுக்கு சிவபாபா மீது தான், சிவபாபா கிட்ட நேரடி தொடர்பு இருக்கு, முரளியில நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு முரளியே யாரும் படிக்கிறது இல்லையா. இதுக்குதான் பாபா அந்த உதாரணம் சொல்றாரு. எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா தன்னை அந்த கடைக்கே சொந்தக்காரன் அப்படின்னு நினைச்சுக்கணுமா. எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னுன்ற மாதிரி அது புத்தியில அப்படி வந்து உட்காந்துடுமா. அது போல எங்களுக்கு சிவபாபா கிடைச்சிட்டா போதும், முரளியில நாங்க படிக்க மாட்டோம் அப்படின்னு தேக அபிமானத்துல வந்து கர்வம் மிக்கவர்களும் ஆயிடுறாங்களாம். ஆனா பாபா சொல்ற விஷயத்தையும் கேட்கணும் இல்லையா. சிவனை நினைச்சா போதாது, அவர் சொல்ற விஷயத்தையும் கேட்டு அதன்படி நடக்கணும் இல்லையா. அதுக்காக தான் முரளியை படிக்க சொல்றாரு. முரளிய கண்டிப்பா படிக்கணும், அதை தவற விடக்கூடாது, அதுல கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. முரளியில புது புது விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் கேட்டு சிந்தனை செய்து அதீந்திரிய சுகத்துல இருக்கணும். அதுதான் கோபியர்கள் முரளியை கேட்டு அதீந்திரிய சுகத்துல இருந்தாங்க அப்படின்னு அங்க எழுதி வச்சிருக்காங்க பாகவதத்துல. அந்த விஷயம் தானே இங்கேயும் நடக்குது. அப்ப முரளி மீது உங்களுக்கு கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. இதான் நம்ம எப்பயும் சொல்லுவோம், யாருக்கு முரளி மீது அன்பு இருக்குமோ அவங்களுக்கு தான் முரளிதரன் மீதும் அன்பு இருக்குது அப்படின்னு. அதான் அப்படி சொல்லியிருக்காரு இன்னைக்கு. இதுல வந்துதானே நான் வந்திருக்கேன்னு சிவபாபா வந்திருக்காருன்னே தெரியும். அதுதான் கர்வமிக்கம்
தேக அபிமானம் வந்துருச்சுன்னா அப்படித்தான் புத்தி விபரீதமா வேலை செய்யும். விபரீத புத்தி உடையவங்களா மாறிடுவாங்க. ஓம் சாந்தி. இனிமேலும் செல்ல குழந்தைகளிடம் ஆன்மீகத்தை கேட்கிறார். நீங்கள் இங்கே யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள்? தந்தை, டீச்சர், சத்குரு அனைவரும் இந்த மூவரின் நினைவில் அமர்ந்துள்ளீர்களா? ஒவ்வொருவரும் தங்களிடம் கேளுங்கள். இங்கே அமர்ந்திருக்கும் போது மட்டும் நினைவிருக்கிறதா, அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்கிறதா? ஏனென்றால் இது அதிசயமான விஷயமாகும். வேறு எந்த ஆத்மாவிற்கும் இப்படி சொல்லப்படுவதில்லை. லக்ஷ்மி நாராயணன் உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆத்மாவை ஒருபோதும் இவர்கள் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று சொல்ல முடியாது. உலகத்தில் முழு உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு ஜீவ ஆத்மாவையோ எந்த ஒரு ஆத்மாவையும் இப்படி சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் அப்படி நினைவு செய்கிறீர்கள். மனதிற்குள் இந்த பாபா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பது வருகிறது. அதுவும் உயர்ந்தவர் ஆவார். மூவரையும் நினைவு செய்கிறீர்களா அல்லது ஒருவரையா? அவர் ஒருவராக இருக்கலாம், ஆனால் 3 ஞானங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். 3 சம்பந்தங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். இங்க குணங்களிலும் இருக்கு பிரதர். ஆமா, 3 குணங்களிலும். சரி, ஓகே, அதுவும் கரெக்ட் தான் சிஸ்டர். 3 குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். 3 குணங்களிலும் நினைவு செய்கிறீர்கள். சிவபாபா நம்முடைய தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார் மற்றும் சத்குருவாகவும் இருக்கிறார். இது தனித்துவமானது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அமரும் போது அல்லது நடக்கும் போதும் சுற்றும் போதும் நினைவிருக்க வேண்டும். இவர் நம்முடைய தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கிறார் என்று நினைவு செய்கிறீர்களா என்று பாபா கேட்கிறார். இப்படி வேறு எந்த தேகதாரியும் இருக்க முடியாது. தேகதாரியில் நம்பர் 1 கிருஷ்ணர். அவரை தந்தை, டீச்சர், சத்குரு என்று சொல்ல முடியாது. இது முற்றிலும் அதிசயமான விஷயமாகும். ஆமா, அந்த 3 சம்பந்தங்கள்லயும் நினைவு செய்யக்கூடியவர் இந்த பரமாத்மாவை மட்டும்தான் நினைவு செய்ய முடியும். தந்தையாவும் இருக்காரு, ஆத்மாக்களின் தந்தையா இருக்காரு, ஆத்மாக்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கக்கூடிய ஆசிரியரா இருக்காரு, ஆத்மாக்களை எல்லாம் கூடவே அழைச்சிட்டு போகக்கூடிய சத்குருவா இருக்காரு. எங்க அழைச்சிட்டு போவாரு? சாக்கார உலகத்துல இருந்து நிராகார உலகத்துக்கு கூடவே அழைச்சிட்டு போவார். அதனாலதான் இந்த 3 சம்பந்தங்களையும் இந்த பரமாத்மா மட்டும்தான் நினைவு செய்ய முடியும். வேற எந்த ஒரு ஜீவாத்மாவையோ வேற எந்த ஒரு தேகதாரி மனிதர்களையோ அப்படி 3 சம்பந்தத்துல ஒருத்தரையே 3 சம்பந்தங்களை நினைவு செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. உலகத்துக்கே எஜமானரா இருந்தவர் நாராயணன், லட்சுமி நாராயணன், இல்ல ஸ்ரீ கிருஷ்ணர், ராதை, அவங்களையெல்லாம் கூட தந்தை, ஆசிரியர், சத்குரு அப்படிங்கிற அந்த 3 ரூபத்துல எல்லாம் நினைவு செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அவங்க பையனும் அவங்க வம்சாவளியும் சேர்ந்து அவங்க தன்னுடைய அப்பா அம்மான்னு வேணா சொல்லுவாங்க. அவங்களே ஆசிரியர் குருவா இருக்காங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆசிரியர் வேற இடத்துல பாடம் கற்பிக்க கூடியவரா இருப்பாரு வேற எல்லா யுகத்திலையும். குருவுக்கான விஷயமே தேவை கிடையாது எங்க சத்தியுகத்திலயும் திரேதா யுகத்திலையும். குருவுக்கான விஷயம் தேவைப்படுற விஷயமே துவாபரத்திலயும் கலியுகத்திலையும் தான். அப்ப இங்கேயுமே வேற வேற மனிதர்கள் தானே இருப்பாங்க. அதான் எந்த ஒரு ஜீவாத்மாவே இப்படி 3 சம்பந்தங்களை நினைவு செய்ய முடியாது, பரமாத்மா மட்டும்தான் அப்படி நினைவு செய்ய முடியும் அப்படிங்கறது சொல்றாரு. எனவே பாபாவினுடைய மகிமை விசித்திரமானதாகும். எனவே பாபாவை நினைவு செய்வதும் அப்படி இருக்க வேண்டும். எனவே புத்தி ஒரே அவர் பக்கம் சென்று விடும் அளவிற்கு அதிசயமானவராக இருக்கின்றார். பாபாவே தன்னுடைய அறிமுகத்தையும் பிறகு முழு சக்கரத்தின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். இந்த யுகங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை ஆண்டுகளுடையது. இது சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த ஞானத்தையும் கூட படைப்பவராகிய அந்த தந்தை தான் கொடுக்கின்றார். எனவே அவரை நினைவு செய்வதன் மூலம் நிறைய உதவி கிடைக்கும். தந்தை, டீச்சர், குரு எல்லாமாக அவர் ஒருவரே ஆவார். இவ்வளவு உயர்ந்த ஆத்மாவாக வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் மாயை அப்படிப்பட்ட தந்தையின் நினைவையும் மறக்கச் செய்து விடுகிறது. என்றால் டீச்சர் மற்றும் குருவும் கூட மறந்து விடுகிறார்கள். இதை ஒவ்வொருவரும் தங்களுடைய மனதில் வைக்க வேண்டும். பாபா நம்மை அப்படிப்பட்ட உலகத்திற்கு எஜமானவர்களாக்கி விடுவார். எல்லையற்ற தந்தையின் ஆஸ்தி கண்டிப்பாக எல்லையற்றதாகத்தான்
இருக்கும். கூடவே இந்த மகிமையும் புத்தியில் வர வேண்டும். நடக்கும் போதும் சுற்றும் போதும் மூவருமே நினைவிற்கு வர வேண்டும். இந்த ஒரு ஆத்மாவின் 3 சேவையுமே ஒன்றாக இருக்கிறது. ஆகையினால் அவரை சுப்ரீம், உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறார். சுப்ரீம் சொல்லப்படுறதா காரணத்தையும் சொல்றாரு. இந்த ஒரு தந்தை தான் 3 சம்பந்தத்திலையும் இருக்காரு. முதல்ல சொன்னதுதான் சொல்றாரு. தந்தை என்ன காரியம் செய்யறாரு இந்த நாடகத்தின் முதல் இடைக்கடை ரகசியத்தை சொல்றாரு. அதனாலதான் ஆசிரியர்னு சொல்றோம். ஆத்மாக்களுக்கெல்லாம் தந்தையா இருக்காரு, அதனால அவர் தந்தைன்னு சொல்றோம். குருவா இருக்காரு, அதை ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? ஆமா. வேற என்ன சொன்னாரு? வேற ஒண்ணும் இல்ல சிஸ்டர், எல்லாமே அதுதான். தந்தை, ஆசிரியர், சத்குரு தான். மாநாடுகள் அதாவது பிரதர் திரும்ப 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 அப்பா ஏன் வலியுறுத்துறாங்கன்னா, இப்ப நேத்தி ஒரு பாபா குழந்தை பிறந்திருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு புரியலையா, ஒரே முறையில தானே இருக்கும். அதனால அப்ப புது குழந்தைங்களுக்கும் இருக்கட்டும்னு சேர்த்து சொல்றாங்க. ஆமா, இத நம்ம தாரணை 2-3 தரமா எடுத்து மனசுல வச்சுட்டு படிச்சுக்க வேண்டியது. தாரணைன்னு நினைச்சிட்டு படிச்சு வேண்டியதான். ஓகே பிரதர். அடுத்து மாநாடுகள் பத்தி சொல்றாங்க அப்பா. மாநாடுகள் போன்றவற்றிற்கு அழைக்கிறார்கள் என்றால் உலகத்தில் எவ்வாறு அமைதி ஏற்படும் என்று விவாதிக்கிறார்கள். அது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது, வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். செய்து கொண்டிருப்பது யார்? நீங்கள் பாபாவின் தொழிலை நிரூபித்து புரிய வைக்க வேண்டும். பாபானுடைய காரியத்திற்கும் கிருஷ்ணனுடைய காரியத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற அனைவரும் சரீரத்தின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள். பாபாவிற்கே ஆத்மாவின் பெயர் பாடப்படுகிறது. அந்த ஆத்மா தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், குருவாகவும் இருக்கின்றார். ஆத்மாவில் ஞானம் இருக்கிறது, ஆனால் அதை எப்படி எடுத்து கூற முடியும்? சரீரத்தின் மூலம்தான் கொடுக்க முடியும் அல்லவா? கொடுப்பதால் தான் மகிமை பாடப்படுகிறது அல்லவா? சிவ ஜெயந்தியின் போது குழந்தைகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? இல்ல சொல்லவா? அந்த ஆத்மா இருக்குது, ஆத்மாக்குள்ள ஞானம் நிறைஞ்சிருக்குது பரமாத்மாக்குள்ள. இருந்தாலும் ஆத்மா இப்படி தனிப்பட்ட முறையில இருந்து எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? சரீரம் வேணும் இல்லையா? சரீரத்துல பிரவேசமாயி கொடுக்கும் போது தானே எல்லாருக்கும் புரியும். அதுக்காகத்தான் பிரம்மாவுடைய ஆதாரமா எடுக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. மாநாட்டுல கூட அடுத்து சொல்லுவாரு, புரிய வைக்கணும் நீங்க அப்படின்னு. மாநாட்டுல சொல்லி பேசி புரிய வைக்கணும். சரி, வாசிங்க, நீங்க சொல்றேன். மாநாடு சொல்லிடுங்க பிரதர். மாநாடு வரும் சிஸ்டர், அடுத்து பின்னாடி வரும், அது டீடைலா சொல்லுவேன். சரி, ஓகே. சிவ ஜெயந்தியின் போது குழந்தைகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள். அனைத்து தர்மத்தின் தலைவர்களையும் அழைக்கிறார்கள். நீங்கள் ஈஸ்வரன் சர்வவியாபி அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருந்தால் ஒவ்வொரு ஆத்மாவும் பகவான் தந்தையாகவும் இருக்கிறது, பகவான் தந்தையாகவும் இருக்கிறது, டீச்சராகவும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் பகவான் தந்தையாகவும் இருக்கிறது, டீச்சராகவும் இருக்கிறது, குருவாகவும் இருக்கிறதா என்ன? உலகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம் இருக்கிறதா என்ன? இதை யாரும் சொல்லவே முடியாது. உயர்ந்த தந்தையின் அது என்னன்னா ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் அது என்னன்னா இறைவனை சர்வ வியாபின்னு சொல்லி வச்சுட்டாங்க. உனக்குள்ளும் இறைவன் இருக்காரு, எனக்குள்ளும் இறைவன் இருக்காரு அப்படின்னு. அதனால சொல்றாரு அப்பா, உனக்குள்ளும் இறைவன் இருக்காருன்னா இறைவன் கிட்ட என்ன இருக்குது? படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியம் இருக்குது. அப்ப ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் அந்த ரகசியம் இருக்குதா? இல்ல இல்லையா? அதுவும் இல்ல. அப்புறம் ஒவ்வொரு ஆத்மாவையும் தந்தை, ஆசிரியர், சத்குருன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அதனால இதெல்லாம் மாநாட்டுல சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாரு. பரமாத்மாவுக்கு மட்டும்தான் மகிமை இருக்குது. அப்படிப்பட்ட மகிமையை தவிர வேற எந்த ஜீவ ஆத்மாக்களுக்கும் வேற எந்த ஆத்மாக்களுக்கும் அந்த மகிமை கிடையாது. தேகதாரிகளுக்கு அந்த மகிமையே கிடையாது அப்படிங்கறத சொல்றாரு. ஆமா, கிடையாதுப்பா. வேற 2-3 சொன்னாங்க பிரதர் அப்பா. அவ்வளவுதான். சரி. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் மகிமை எவ்வளவு இருக்கிறது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்குள் வர வேண்டும். அவர் முழு உலகத்தையும் தூய்மையாக்க கூடியவராவார். இயற்கையும் தூய்மையாகி விடுகிறது. மாநாட்டில் முதலில் கீதையின் பகவான் யார் என்று நீங்கள் கேட்க வேண்டும். சத்தியுக தேவி தேவதா தர்மத்தினை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் யார்? ஒருவேளை கிருஷ்ணர் என்று சொன்னால் பாபாவை
மறைத்து விடுவார்கள், அல்லது அவர் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுவார்கள். இல்லை என்று சொல்வதை போல் ஆகும். ஏனெனில் பாபா கர்மேந்திரியங்கள் இல்லாமல் இருக்கிறார் அல்லவா. எல்லையற்ற தந்தையை தெரிந்திருக்கவில்லை. ஒருவர் மற்றவர் மீது காமக்கோளாரியை வீசி எவ்வளவு துன்புறுத்துகிறார்கள். ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொள்கிறார்கள். எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுடைய புத்தியில் ஓட வேண்டும், ஒப்பிட வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் பகவான் பகவதி அல்லவா, இவர்களுடைய வம்ச வழியும் இருக்கிறது அல்லவா. எனவே கண்டிப்பாக அனைவரும் பகவான் பகவதியாகத்தான் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களையும் அழைக்கிறீர்கள். யார் நன்கு படித்தவர்கள் இருக்கிறார்களோ, தந்தையின் அறிமுகத்தை அளிக்க முடியுமோ அவர்களைத்தான் அழைக்க வேண்டும். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் அறிமுகத்தை கொடுப்பவர்களுக்கு வந்து போவதற்கு தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம் என எழுதுங்கள். இங்க பாத்தீங்களா, அதான் என்னன்னா கீதையின் பகவான் யாருன்னு முதல்ல கேளுங்க அப்படின்னாரு. அவங்க கீதையின் பகவான் யாருன்னா அவங்க கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. ஆனா பாருங்க, தந்தையின் மகிமையே அங்க மறைக்கப்படுது. அப்ப தந்தையின் மகிமையை சொல்லுங்க. கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான். ஏன் அவர் பேர் உருவத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்காரு அப்படின்னு மறுபடியும் மறைக்கதான் பாப்பாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா பாபா கர்மேந்திரியங்கள் இல்லாம இருக்காரு. குழந்தைகளான நீங்க மட்டும்தான் கீதையின் பகவான் சிவபாபான்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்க சொல்றாரு. அப்புறம் இந்த மாநாட்டுக்கு வரவங்களுக்கு யார கூப்பிடணும் அப்படின்னா, பெரிய பெரிய தர்மபிதாக்கள் தர்மாத்மாக்கள்லாம் வருவாங்க. வந்தாலும் என்ன காரியம் செய்வாங்க அப்படின்னா, அந்த படைப்பு மற்றும் படைப்பவரினுடைய ரகசியத்தை சொல்லக்கூடியவங்களா வரணும் அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க வந்துட்டு போறாங்க, வெளிநாட்டுல இருந்து வந்துட்டு போறாங்க, இல்ல வேறு தேசத்துல இருந்து வந்துட்டு போறாங்க அப்படின்னா, வந்து போற செலவு, தங்குற செலவு எல்லாத்தையும் நாங்களே கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ண சொல்றாரு மாநாட்டுக்கு வரவங்களுக்கு. இப்படிப்பட்ட விளம்பரம் வேற யாரும் செய்ய முடியாது இல்லையா. மட்டும் இல்ல, அப்பாவின் அறிமுகத்தை நாங்க தங்கி கொடுக்கறோம்னு சொல்ற யாரா இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்பா அந்த மீன் பண்ணி சொல்றாங்க, நம்ம அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, அந்த மாநாட்டுல குறிப்பிட்டு சொல்றாரு, மாநாட்டுக்கு விளம்பரம் அப்படி செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்படி செய்யும் போது வருவாங்க, எங்க ஏதோ ஒரு புது விஷயம் நடக்குது, விளம்பரம் தானே சிஸ்டர், வந்து போற செலவெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா யாராவது வேற இந்த மாநாட்டுக்கு அதை யாராவது அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுங்க, அதுக்காக வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்ட்டு வருவாங்க இல்லையா. அப்ப தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் போது பல பேருக்கு சேவை நடந்தது கணக்கு வரும் இல்லையா. அதுக்காக அப்பா சொல்ற, குறிப்பா அந்த கீதையின் பகவான் கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. பாபா கர்மேந்திரியங்கள் இல்லாம இருக்காரு, அதனால தந்தையின் மகிமை மறைக்கப்படுது. அத முதல்ல சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாரு நம்ம நாட்டுல. சரி வாசிங்க. எழுதுங்கள். அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் அறிமுகத்தை அளிப்பவர்களாக இருந்தால் யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க இருந்தால் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. அடுத்து யாருமே இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யாராவது வெளிநாடுகளில் இருந்து வந்தாலும் கூட படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியின் அறிமுகத்தை கொடுத்தால் செலவை கொடுத்து விடுவோம். இப்படி மற்ற யாரும் விளம்பரம் கொடுக்க முடியாது. நீங்கள் தைரியசாலிகள் அல்லவா, மகாவீரர்கள், மகாவீரணிகளாவீர்கள். லக்ஷ்மி நாராயணன் இந்த உலகத்தை எப்படி அடைந்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். என்ன திறமை அல்லது தைரியத்தினால் இந்த விஷயங்கள் அனைத்தும் புத்தியில் வர வேண்டும். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், முழு உலகத்தையும் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே பாபாவை நினைவு செய்ய வேண்டும், ஆசிரியையும் நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா நினைவிருக்கிறதா என்பது மட்டும் இல்லை, அவருடைய மகிமையும் கூட சொல்ல வேண்டும். இது நிராகாரமானவருடைய மகிமையாகும். ஆனால் நிராகாரமானவர் தன்னுடைய அறிமுகத்தை எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பாக படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுப்பதற்கு வாய் வேண்டும் அல்லவா. வாயிற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது. மனிதர்கள் கௌமுக் என்ற இடத்திற்கு செல்கிறார்கள், எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள், என்னென்ன விஷயங்களை உருவாக்கி விட்டார்கள். அம்பு எய்தார் கங்கை வந்தது,
என கூறிவிட்டனர். கங்கையை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது என புரிந்து கொள்கிறார்கள். தண்ணீர் எப்படி மற்றவர்களை தூய்மையாக்க முடியும்? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பாபாவே ஆவார். ஆக பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இந்த மாநாட்டுல இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லட்சுமி நாராயணன் எப்படி உலக ராஜ்யத்தை அடைஞ்சாங்க அப்படிங்கறதையும் சொல்லணும் அப்படிங்கிறார். அதுதான் முதல் இடைக்கடையின் ரகசியம். இங்க சங்கம யுகத்துல தந்தைய நினைவு செஞ்சு, தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரையும் நினைவு செஞ்சு அவங்க சொல்லக்கூடிய வழிப்படி நடந்ததால அந்த லட்சுமி நாராயணன் உலக ராஜ்யத்தை சத்தியுகத்துல அடையிறாங்க அப்படிங்கறதையும் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் இந்த கௌமுக பத்தி சொல்ல வராரு. இந்த கௌமுக் அப்படின்னா அர்ஜுனன் அம்பு விட்டான். அதுல இருந்து அந்த அம்புல இருந்து ஒரு இடம் குழி மாதிரி வந்து அதுல இருந்து தண்ணி வந்தது, கங்கை வெளியே வந்ததா சொல்லுவாங்க இந்த பீஷ்மர் இறக்குற சமயத்துல. அத சொல்றாங்க. அத சொல்றாரு அப்பா. அம்பு விட்டார், அதுல இருந்து கங்கை வந்தது, தூய்மையாக்கிருச்சு. அந்த அந்த என்னது அந்த குருச்சேத்திர யுத்தத்துல நடந்தவங்களை, அந்த இறந்து கிடந்தவங்களுக்கு எல்லாம் தூய்மை கிடைச்சது அப்படிங்கறது மாதிரி சொல்லுவாங்க அந்த கதைய. அதான் கங்கை தண்ணி எப்படி மற்றவர்களை தூய்மையாக்க முடியும், அது உடல் ரீதியான விஷயமா இருக்குது. ஞான கங்கை அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. இந்த ஞானம், முதல் இடைக்கடை ஞானத்தின் மூலமா, தந்தை நினைவு செய்யறதன் மூலமா தான் பாவ கர்மங்கள் அழியும். அதனாலதான் பரமாத்மாவுக்கு பதித்த பாவனர் அப்படின்னு மகிமை இருக்குது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர்னு. தண்ணீர் கங்கையால எந்தவித தூய்மையும் ஆக முடியாது அப்படிங்கறத சொல்றாரு. அதான் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்றாரு. கௌமுக்குன்ற இடத்துக்குள்ள போய் பார்த்துட்டு அங்க குளிச்சுட்டு வர்றதுனால பாவ கர்மங்கள் அழியுதுன்னு ஏமாற்றம் அடைகிறாங்க. உண்மையிலே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் இந்த பரமாத்மா தான் அப்படிங்கறத சொல்றாரு. கௌமுக்குங்கிறது அந்த அந்த கழுவி அபிஷேகம் பண்றவா தண்ணி வரும் இல்லையா, அத கண்ணுல ஊத்திட்டு. ஆமா, அதுவும் இருக்குது சிஸ்டர். ஆனா அப்பா இங்க சொல்றது இல்ல, இது இல்லையா, அந்த அம்பு விட்டாரு அது இருக்குது. அந்த அபிஷேகம் பண்ணும்போது தண்ணி வெளியே வருது இல்லையா, ஒரு இது மாதிரி, அதையும் சொல்லுவாங்க கௌமுக்குன்னு. அத எடுத்து கூட தலையில வச்சுக்கிடுவாங்க. தலையில வைக்கும்போது அதுல கூட பாவ கர்மங்கள் அழியுதுன்னு சொல்லுவார் இல்லையா, சொல்லுவாங்க. நினைக்கிறாங்க பக்தர்கள் நினைக்கிறாங்க, அதனால அப்படி சொல்றாரு. ரெண்டு விஷயமே இருக்குது. நம்மளும் செய்துதானே வந்தோம், அதெல்லாம் பக்தியில இருக்கும்போது நம்மளும் செய்துதானே வந்தோம். ஏன்னா எதுக்கு செஞ்சோம்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப யோசிச்சு பாக்கணும், கோயில்ல போய் நம்ம என்னென்ன காரியம்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு. அதெல்லாம் அப்ப இங்க சொல்லும் போது வேடிக்கை பார்த்தே இருந்திருக்காரு, நம்ம என்னென்ன செஞ்சுட்டு இருந்திருக்கோம். நீ பின்னாடி வலையில மாட்டுவ அப்படின்னு நினைச்சிட்டு வேடிக்கை பார்த்து. குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு கற்றுக் கொண்டிருக்கிறார். இப்படி எல்லாம் செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். படைப்பவர் பாபா மற்றும் படைப்பினுடைய அறிமுகத்தை யார் கொடுப்பார்கள்? சாதுக்கள், சன்னியாசிகள் போன்றோர், ரிஷிகள், முனிவர்கள் அனைவருமே தெரியாது அந்த நேர்த்தி எங்களுக்கு சொல்றாங்க, எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டனர். இதை சொல்ல மட்டும் தெரிந்துள்ளார்கள். அப்படி என்றால் ஆஸ்திகர்கள் அவர்கள். இப்போது ஆஸ்திகர்கள் யாராவது வருகிறார்களா என்று பாருங்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் நாஸ்திகர்களில் இருந்து ஆஸ்திகர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லையற்ற தந்தையை தெரிந்துள்ளீர்கள். அவர் உங்களை இந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறார். இறை தந்தையே, எங்களை விடுவியுங்கள் என்றும் அழைக்கிறார்கள். இந்த சமயத்தில் ராவணனுடைய ராஜ்யம் முழு உலகத்திலும் இருக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கின்றார். அனைவரும் கீழானவர்களாக இருக்கிறார்கள், பிறகு உயர்ந்தவர்களாக ஆவார்கள் அல்லவா? முதலில் தூய்மையான உலகம் இருந்தது என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. பாபா தூய்மையற்ற உலகத்தையா படைப்பார்? பாபா தூய்மையான உலகத்தை படைக்கின்றார். அதனை சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா சிவாலயத்தை தான் உருவாக்குவார் அல்லவா? அவர் எப்படி உருவாக்குவார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். மகா பிரளயம், வெள்ளம் போன்றவைகளோ
நடப்பது இல்லை. படிக்கட்டுமா பிரதர்? தொடர்ந்து சொல்லியிருக்கா. இல்ல அது என்ன அந்த அ, எப்படி படைக்கிறாரு அப்படிங்கறத சொல்றாரு. சத்தியுகத்தையும் திரேதாயுகத்தையும் எப்படி படைக்கிறாரு. சாஸ்திரத்துல என்ன எழுதி வச்சிருக்காங்க? மகா பிரளயம் உண்டாகும், கடல் கடல் வந்து முழுமையா மூழ்கடிச்சிரும், பகுதியை போறான். முன்னாடி சொல்லுங்க பிரதர், அதை நம்ம படிப்போம். எனக்கு சிஸ்டர் புரியுது. அதுக்கு முன்னாடி படிச்ச வரைக்கும் வேற ஒன்னும் இல்ல சொல்றதுக்கு இல்ல சிஸ்டர். ஏன் வேற ஏதாவது பாயிண்ட் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் வந்துச்சா? ஓ இறை தந்தையே விடுவீங்கள் என்று அழைக்கிறார்கள் அப்படிலாம் சொன்னாங்க. சொல்லதெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? என்ன அந்த ஒரு விஷயம், ஏன் ஓ இறை தந்தையை கூப்பிடுறாங்க அப்படின்னா துக்கம் ஆயிட்டாங்க. பக்தியில ஏன் அப்படி இறை தந்தையை கூப்பிடுறாங்கன்னா 5 விகாரங்களுக்கு வசமாய் வெளியே வர முடியாம துக்கத்துக்கு மேல துக்கத்தை அனுபவிக்கும் போது அவங்களை இறை தந்தையே வாங்க வந்தீங்களா அழைச்சிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. அதுதான் சிவாலயம். படைப்பாரு புது உலகம், அவர் படைக்கிறது சிவாலயம். ஆமா. சரி, நீங்கள் தெரிந்துள்ளீர்கள், மகா பிரளயம் வெள்ளம் போன்றவைகளோ நடப்பது இல்லை. சாஸ்திரங்களில் என்னென்னவோ எழுதிவிட்டார்கள். மீதம் 5 பாண்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இமயமலையில் சென்று கரைந்து விட்டார்கள். பிறகு முடிவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இவை அனைத்து விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார் என்பதையும் நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். அங்கே இந்த கோவில்கள் இருப்பதில்லை. இந்த தேவதைகள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள். அவர்களுடைய நினைவாக கோயில்கள் இங்கே இருக்கின்றன. இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது. வினாடிக்கு வினாடி புதிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சக்கரம் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போது பாபா குழந்தைகளுக்கு நிறைய நல்ல வழிமுறைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். தேக அபிமானம் உடைய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் நாம் அனைத்தையும் தெரிந்திருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். முரளி கூட வாசிப்பதில்லை. அந்த பாண்டவர்களை பத்தி சொன்னாரு பாத்தீங்களா? அந்த பாண்டவர்கள் இறுதி நேரத்துல போரெல்லாம் முடிஞ்சு ஜெயிச்சு ராஜ்யத்துல அடைஞ்சு முடிஞ்ச உடனே எல்லாரும் பாத யாத்திரை மாதிரி இமயமலைக்கு போய் அப்படியே கரைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்களாம். அது சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. இதுல என்ன புரியாது அப்படின்னா, தந்தை இந்த முதலிடை கடை ரகசியத்தையும் சொல்லிட்டு இந்த பாண்டவர்கள் மகாபாரதத்தின் விஷயங்களை சொல்லும் போது யாருக்கும் புரியாம போய் ஏன் இதை இங்க சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு ஆத்ம உணர்வுக்கு வந்தாங்கங்கறத கரைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, தேக உணர்வுல இருந்து அந்த விடுபட்டு உயர்ந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. வைராகியம் வந்துருச்சு எங்களுக்கு, நாங்க இந்த சுகபோகங்களை அனுபவிக்க மாட்டோம், வைராகியம் இறைவன் அடைஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பாத யாத்திரையா இமயமலைக்கு போய் கரைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் புரியாதுன்னு சொன்னேன். முதலிடை கடை ரகசியத்தை சொல்லிட்டு ஏன் எப்ப இது சொல்றாரு அப்படின்னு. ஆனா மகாபாரதம் படிச்ச நமக்கு புரியும், மற்றவர்களுக்கு புரியாது இல்லையா? அதுக்காக சொல்றேன். சரி. முரளி கூட வாசிப்பதில்லை, மதிப்பே இல்லை. சில நேரங்களில் நல்ல முறையில் நடக்கிறது என்று பாபா அறிவுறுத்துகின்றார். தவறவிடக் கூடாது. 10-15 நாட்களுக்கு முரளி தவறுகிறது என்றால் இதை அமர்ந்து படிக்க வேண்டும், அதை அமர்ந்து படிக்க வேண்டும். இந்த படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடை கடைசியின் ஞானத்தை யாராவது கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அவர்களுடைய செலவு போன்ற அனைத்தையும் கொடுப்போம் என்று சவால் விடுங்கள். இது பாபா கூறுகின்றார். யார் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் தான் இப்படி சவால் விடுவார்கள் அல்லவா? டீச்சர் சுயம் தெரிந்திருப்பதால் தான் கேட்கின்றார் அல்லவா? தெரிந்திருக்காமல் எப்படி கேட்பார்கள்? சில குழந்தைகள் முரளி பற்றி கூட அக்கறை கொள்வதில்லை. எங்களுக்கு சிவபாபாவோடு தான் தொடர்பு, அவ்வளவுதான். ஆனால் சிவபாபா என்ன சொல்கிறாரோ அதையும் கேட்க வேண்டும் அல்லவா? அதல்லாமல் நினைவு மட்டும் செய்வது அல்ல. பாபா எவ்வளவு நல்ல நல்ல இனிமையிலும் இனிமையான விஷயங்களை சொல்கிறார். ஆனால் மாயை முற்றிலும் கர்வமுள்ளவர்களாக ஆக்கிவிடுகிறது. பழமொழி இருக்கிறது அல்லவா? எலிக்கு மஞ்சள் துண்டு கிடைத்தது, நான் மிகப்பெரிய செல்வந்தான், கடை முதலாளி என்று புரிந்து கொண்டதாம். அது போல நிறைய பேர் இருக்கிறார்கள், முரளியை படிப்பதே இல்லை.
புதிய புதிய விஷயங்கள் வருகின்றது அல்லவா? ஆகவே இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டியவை ஆகும். பாபாவின் நினைவில் அமரும் போது அந்த தந்தை டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பதையும் நினைவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் யாரிடமிருந்து படிப்பீர்கள்? பாபா குழந்தைகளுக்கு அனைத்தையும் புரிய வைத்து விட்டார். குழந்தைகளிடம் தந்தையை வெளிக்காட்டுவார்கள். மகன் தந்தையை வெளிக்காட்டுவான், பிறகு மகனை தந்தை வெளிக்காட்டுவான். ஆத்மாவை வெளிப்படுத்துகின்றார், பிறகு குழந்தைகளுடைய வேலை தந்தையை வெளிக்காட்டுவதாகும். பாபாவும் குழந்தைகளை விடுவதில்லை. இன்று இந்த இடத்திற்கு செல்லுங்கள், இன்று அங்கு செல்லுங்கள் என்று சொல்வார். இவருக்கு யாராவது கட்டளையிடுபவர்கள் இருக்கிறார்களா? எனவே இந்த அழைப்பு சொல்லிடுறீங்களா பிரதர்? ஆமா, இந்த 10 நாள் முரளி மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட உட்காந்து தனிப்பட்ட முறையில படிக்கணும். எங்களுக்கு சிவபாபா மீது மட்டும்தான் நேரடி தொடர்பு இருக்கு, முரளிலாம் நாங்க படிக்க மாட்டோம் அப்படிலாம் கர்வம் மிக்கவர்களாகி எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. முரளியில புது புது விஷயங்கள்லாம் வரும், அப்ப நீங்க அதெல்லாம் கேட்டு படிக்கணும். அதுக்குத்தான் அந்த எலியின் உதாரணத்தை சொல்றாரு. திருப்பியும் எலியின் உதாரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு மஞ்சள் துண்டு கிடைச்சிருச்சுனாலே தன்னை உயர்ந்த செல்வந்தன், கடைக்கு முதலாளி, பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுக்கிடுமா. அதே போல நமக்கு பாபாவுடைய தொடர்பு இருக்குது, நினைவு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாலும் நீங்க பெரிய செல்வந்தர்கள்லாம் ஆயிட முடியாது. முரளியை படிச்சு புது புது விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் படிச்சு தாரணை செய்து வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். தந்தை டைரக்ஷன் கொடுப்பாரு, அங்க போங்க, இதை சேவை செய்யுங்க, இந்த சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கட்டளை ஏற்று அதுபடி நடந்து நீங்க உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. இவருக்கு கட்டளை கொடுக்கிறவர்கள் யாரும் கிடையாது. தந்தை உங்களுடைய நன்மைக்காக தான் கட்டளை கொடுப்பாரு, அதுலதான் நன்மை அடங்கியிருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணும். நீங்க இந்த டைரக்ஷன்ல எங்க கிடைக்கும்? உங்களுக்கு முரளியில மட்டும்தான் கிடைக்கும். இல்ல நீங்க நேரடியா நினைவு செய்யும் போதே பாப்பா உங்களுக்கு டச் பண்ணிடுவாரா, நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு? உங்களுக்கு ஞாபகம் வந்துருமா? தெரியாம இருப்பாங்க சில பேர். அதை புரிஞ்சு ஆழ்ந்து சிந்திக்கும் இடத்துல அவரு நம்ம கூட எப்படி தொடர்பு கொள்றாரு, இதுதான் அவரு பேசுறாரு, இதுல இருந்து நம்ம எடுக்கணுங்கிறது வந்து தெரியாம. எனக்கு என்ன இருக்குதுன்றத நான் சொல்லும் போது தானே தெரியும். ஆமா, இப்ப நான் என்ன மனசுல நினைக்கிறேன், நான் மனசுக்குள்ளே வச்சிருந்தேன் எப்படி தெரியும்? வாய் மூலமா சொல்லும் போது தானே தெரியும். அதுதான் பாபா சொல்ற வாய் மூலமா பேசக்கூடிய விஷயம் தான் முரளி. அப்ப அந்த முரளியை கேட்காம எப்படி பாபாவோட எண்ணத்தை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால? நினைவுல என்ன செய்றீங்க? எண்ணத்தாலதானே நினைவு செய்றீங்க. இப்ப எண்ணத்தால எல்லாமே கிடைச்சிரும்னு இல்லையா? சில விஷயங்களை நேரடியா சொல்ல வேண்டியது இருக்கும். அதனாலதான் பாபா நேரடியா சொல்லக்கூடிய அந்த முரளியை கேட்கணும், படிக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. அதனாலதான் அவரே சாக்காரத்துக்கு இறங்கி வராரு. அங்கிருந்து ஒரு பிரேரணை கொடுத்தா அப்புறம் இவங்கள மாதிரி நினைச்சாரு அவரு அப்படி நினைச்சாரு. தேகாபிமானத்துல வராங்க. ஏன்னா பிரம்ம பாபா இருக்காரு, அவர் தான் உயர்ந்தவர்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, நம்மள எல்லாம் யாரும் மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தேக அபிமானம். அந்த விஷயத்து காரணத்தினாலதான் கர்வம் மிக்கவர்களா ஆகுறாங்க. பிரம்மா பாபா மதிக்கிறது இல்ல அந்த சமயத்தை. அதுதான் சொல்லுவாங்க யஜ்யத்துல, பிரம்மா பாபா பிடிக்காத குழந்தைங்க எல்லாம் கூட யஜ்யத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு சிவபாபா கூட தொடர்பு இருக்குது, பிரம்மா பாபாவை நினைவு செய்ய மாட்டோம், அவர் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம், அவர் சொல்ற ஸ்ரீமத் எல்லாம் நடக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களாம். அவங்க கூட சமாளிச்சுட்டு தான் வந்திருக்காரு பிரம்மா பாபா. சரி, அத சொல்றாரு. ஓகே பிரதர். கட்டளையிடுபவர்களே இருக்கிறார்களா? எனவே இந்த அழைப்புகள் போன்றவை நாளேடுகளில் வரும். இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். எந்த அழைப்புகள் பிரதர் என்று சொல்ல இந்த இடத்தில் சரி நீங்க அத பாயிண்ட கேட்ச் பண்ணுங்க. இந்த அழைப்புகள் போன்றவை நம்மள அழைக்கிறவங்களா? இல்ல அந்த மாநாடு அழைப்புதல் சொன்னார் இல்லையா, அந்த மாநாடு அழைப்பிதழ் வாங்க வந்து போற செலவெல்லாம் நாங்க கொடுப்போம் அப்படின்னு. இப்ப நம்மளே கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையிலே தந்தை இவர் தான், படைப்பின் ரகசியம் இதுதான், படைப்பவர் இவர் தான் தெரிஞ்சு நம்மள கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஞானம் கிடைச்சிருக்குது. போய் அங்க போய் சேவை செய்யறோம்னா நம்ம பணம் வாங்கிட்டு வருவோமா அவங்க கிட்ட? வாங்க மாட்டோம். அந்த தைரியத்துலதான் சொல்றாரு அப்பா, விளம்பரம் இப்படி செய்யுங்க அப்படின்னு. இது புரியாதவங்களுக்கு இப்படி ஒரு விளம்பரம் செய்யறாங்க, அப்ப ஏதோ விஷயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. உண்மையிலே ஞானம் தெரிஞ்சவங்க, படைப்பு ரகசியம் தெரிஞ்சவங்க பணம் வாங்க மாட்டாங்க. அது சேவைக்காக தான் நம்ம போறோம்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது யுக்தி.
அடுத்தவங்கள கவர்ச்சி பண்ணி நம்மள அப்பாவுடைய அறிமுகத்தையும் அவங்க அந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்யக்கூடியதுக்கான ஒரு யுக்தி. எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தாகணும் இல்லையா, உலகத்துல வாழக்கூடிய எல்லாருக்குமே அப்பா வந்துட்டாருன்னு. அதுக்காக மாநாட கூட்டி இப்படி சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆவற செலவை அவர் யாரு மூலியமா வேணாலும் புத்தியை டச் பண்ணி நமக்கு கொடுத்துருவாரு. இது ஃப்ரீயா வாங்கன்னு சொல்லணும். உண்மையிலே தூய்மையா இருந்தாதான் படைப்பவர் யாரு, படைப்பின் ரகசியம் என்னன்னு புரியும். அத சொல்லக்கூடியவங்க யாரா இருப்பாங்க, பிரம்மகுமாரிகளா தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா பணம் வாங்கவும் மாட்டாங்க பாப்பா சேவைக்காக. அதுக்காக சொல்றாரு, அவ்வளவு தைரியத்தோட நீங்க சேவை செய்யுங்க அப்படின்னு, விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு. நாளிதழ்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்றாரு. இந்த சமயத்தில் முழு உலகத்திலும் நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள். பாபா தான் ஆசிரியர்களாகிறார். இந்த சமயத்தில் உலகம் முழுவதும் ஒரு பைசாவிற்கு கூட மதிப்பற்றதாக இருக்கிறது. அமெரிக்காவிடம் எவ்வளவுதான் செல்வம் பொருட்கள் இருக்கட்டும், ஆனால் ஒரு பைசாவிற்கு மதிப்பற்றதாகும். இவை அனைத்தும் அழியக்கூடியவையாகும். முழு உலகத்திலும் நீங்கள் முழு ரூபாய்க்கு ஒப்பாக மதிப்பானவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி ஆக்குறாங்க பாருங்க நம்ம அப்பாவை. நம்ம அப்பா நம்மளை எப்படி ஆக்குறாங்க. எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா வேணாலும் இருக்கட்டும், அமெரிக்கால இருக்கவங்களா இருக்கட்டும், ரஷ்யால இருக்கவங்களா இருக்கட்டும், பெரிய பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது அப்படின்றது. ஒரு பைசாக்கு வார்த்தை இது அப்பா சொல்றது. ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சரியா, எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் எல்லாமே அழியக்கூடியது. சரீரத்தை விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு எல்லாமே. இப்ப பில்கேட்ஸ் இருக்காரு, அவங்க இருக்காங்க. இப்ப ஸ்பேஸ் எக்ஸ் அவர் யாரு, எலன் மஸ்க் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்கதான். சரீரத்தை விட்டாச்சுன்னா அப்புறம் அவரை எலன் மஸ்க்னு சொல்லுவாங்களா? ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க? எதுவுமே செய்ய முடியாது. மொத்தமா எல்லாம் அழியக்கூடிய சொத்து. அது வேற யாருக்காவது போயிடும். இல்லாட்டினா இப்ப விநாசம் நடக்க போது மொத்தமா எல்லாம் விநாசம் ஆயிட்டு போயிடும். அதான் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத செல்வத்தை வச்சுக்கிட்டு கர்வம் மிக்கவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க பாருங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்பவரை தெரிஞ்சுக்கிட்டீங்க, படைப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி ஆக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க. அப்ப நீங்க முழு மதிப்பு உடையவர்களா ஆயிட்டீங்க அப்படிங்கிறார். அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நாம யாருன்னு தெரியுமா? நம்மள படைச்சவர் யாருன்னு தெரியுமா? நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனா பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கிறாங்க. பிரம்மகுமாரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படிங்கறது பாத்துட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்லுங்க. ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு நாங்க அங்க மார்ஸுக்கு சேட்டலைட் அனுப்புறோம், மூணுக்கு சேட்டலைட் அனுப்புறோம். எவ்வளவு பணம் செலவு? இதான் ராயல் மாயா. என்ன செய்யறது பாவம். நம்மளுக்கு நம்ம சொல்லுவாங்க ஒரு சில சமயத்துல, இந்த அஞ்ஞானி ஆத்மாக்களை பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்கும். ஞானம் நிறைஞ்சவங்களை பார்க்கும்போது, ஞானிகளான நாம அஞ்ஞானிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு பாவமா இருக்கும். அவங்க நினைப்பாங்களாம், இவங்க பாருங்க எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டாங்க, அதை சாப்பிடுறதில்ல, இதை சாப்பிடுறதில்ல, இதெல்லாம் அனுபவிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு நம்மள பார்க்கும்போது பாவமா இருக்கும். புரிஞ்சுப்பாங்க, இவங்க கரெக்டா எல்லாம் புரிஞ்சு நடந்துட்டாங்க, நம்ம தான் கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்ல, அது ஒரு காமெடிக்காக சொல்றேன். ஆமா. ஓகே பிரதர். குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் ஞானத்தை சிந்தனை செய்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதற்குத்தான் அதீந்திரிய சுகத்தை கோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது. இது சங்கம யுகத்தின் விஷயங்களே ஆகும். சங்கம யுகத்தை யாரும் தெரிந்திருக்கவே இல்லை. விரிவான சேவை செய்வதன் மூலம் மகிமைகள் ஏற்படலாம். ஆஹா பிரபு, உன்னுடைய லீலைகளே லீலைதான். பகவான் தந்தை டீச்சர் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்பதை யாரும் தெரிந்திருக்கவில்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். குழந்தைகளுக்கு இந்த போதை நீலையாக இருக்க வேண்டும், கடைசி வரை போதை இருக்க வேண்டும். இப்போது போதை சோடா நீரை போல் ஆகிவிடுகிறது. சோடாவும் அப்படி ஆகிறது அல்லவா? கொஞ்ச நேரம் வைத்திருந்தால் உப்பு நீராகி விடுகிறது. அப்படி ஆகக்கூடாது. யாருக்கும் இப்படி புரிய வைத்தீர்கள் என்றால்
அவர்களும் அதிசயப்படுவார்கள். நன்றாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்வது, வாழ்க்கையை உருவாக்கி கொள்வது என்பது கடினமாக இருக்கிறது. தொழில் போன்றவைகளே செய்யாதீர்கள் என்று பாபா தடை சொல்வது இல்லை. தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் நான் என்ன படிப்பிக்கின்றேனோ அதை நினைவு செய்யுங்கள். இவர் டீச்சர் அல்லவா? மேலும் இது அசாதாரணமான படிப்பாகும். எந்த மனிதனும் கற்பிக்க முடியாது. பாபா தான் பாக்கியசாலி ரதத்தில் வந்து படிப்பிக்கின்றார். இது உங்களுடைய பிரம்மா பாபா சிம்மாசனம் ஆகும். இதில் அழிவற்ற மூர்த்தி ஆத்மா வந்து அமர்கிறது என்று பாபா அவர்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். முழு சொல்றீங்களா பிரதர்? ஒரு 10 தடவையாவது சொல்லிட்டாரு இந்த முரளியில, நான் தந்தையா இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன், சத்குருவா இருக்கேன். அந்த அளவுக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு தாரணை பண்ணணும். அத யாருமே அப்படிலாம் நினைவு செய்யறதே இல்ல போல அந்த சமயத்துல, பாபா சொல்ற சமயத்துல. வெறும் பாபா தந்தை மட்டும் நினைவு செய்துட்டே இருக்காங்க. ஆசிரியரா இருக்காரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, முரளியே படிக்கணும், முரளியே சொல்லித்தரக்கூடிய ஆசிரியரா இருக்காரு. அப்ப அந்த ஆசிரியர் சொல்ற விஷயத்த கவனிக்கணும், குருவா ஏன் நினைவு செய்யணும் அப்படிங்கறத கவனம் கொடுத்து கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. பிரம்மா உடல்ல வந்து பரமாத்மா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் பிரம்மா உடல்ல அந்த அழிவற்ற மூர்த்தி இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அழிவற்ற மூர்த்தி பிரம்மாவோடைய சரீரத்துல இருக்குது, பிரம்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது, பரமாத்மாவுடைய ஆத்மாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையான விஷயம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மற்றவை அனைத்தும் செயற்கையான விஷயங்களாம். இதை நல்ல விதத்தில் தோரணை செய்து முடி போட்டுக் கொள்ளுங்கள். எதுவும் உடலையே நானு கரெக்டா முடிகிறேன். முழு நடிப்பும் கிடைத்திருக்கிறது. கரெக்டா நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு கைப்படும் போது நினைவிற்கு முடிச்சல. பிறகு கைப்படும்போது நினைவிற்கு வரும். ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதையும் மறந்து விடுகிறார்கள். ஏன் முடி போட்டோம் எனக்கு புரியல சிஸ்டர், அந்த இடத்துல என்ன சொல்றாரு? அதாவது இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து இந்த டயத்துக்கு ஞாபகம் வரணும்னா நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு புடவையிலயோ ஒரு துண்டுலயோ போட்டுக்கிற சட்டையிலயோ முடிச்சு போட்டு வைப்போம். கை போடும் போதெல்லாம் நம்ம வந்து இது வந்து தாரணம் பண்ணணும் நம்ம வந்து அந்த முடிச்சு அந்த முடிச்சு மேல கை போடும் போதெல்லாம் நமக்கு வந்து அந்த பாயிண்ட் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆமா, இப்ப பாபா இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனா முடிச்சு எதுக்கு போட்டோம் அப்படின்னு இல்லன்னு சொல்றாங்க அப்பா. ஆனா உங்களுக்கு புரியும். மற்ற அனைத்தும் செயற்கையான விஷயங்களாகும். இதை நல்ல விதத்தில் தாரணை செய்து முடி போட்டுக் கொள்ளுங்கள். பிறகு கைப்படும் போது நினைவிற்கு வரும். ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதையே மறந்து விடுகிறார்கள். சூப்பர் சிஸ்டர். எனக்கே இதான் சிஸ்டர், நான் இத்தனை வருஷம் முரளி படிச்சிருக்கேன், ஆனா இந்த விஷயத்தை எனக்கு டச் பண்ணதே இல்லை. இன்னைக்கு தான் டச் ஆகிருக்கு அந்த பாயிண்ட். நான் படிக்கும் போது கூட அது என்னன்னு நமக்கு புரியலையே அப்படின்னு தான் நினைச்சேன். சரி, சூப்பர் சிஸ்டர், இன்னைக்கு ஒரு நல்ல பாயிண்ட். சரி, ஓகே. அது எதுக்காக முடிச்சு போட்டு வைக்கிறோம்? தந்தை ஆசிரியர் சத்குருவா நினைவு செய்யணும் அப்படிங்கறதுக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது ஞான சிந்தனை, இந்த மாநாட பத்தி சொல்லிருந்தாரு, ஏதோக்காகவோ முடிச்சு போட்டு வைப்போம். அந்த கைப்படம் போதெல்லாம் அது ஞாபகம் வரணும். ஆனா எந்த விஷயத்துக்காக இதை முடிச்சு போட்டு வச்சோம்னே மறந்துடுறாங்க குழந்தைங்க அப்படிங்கிறாரு. சூப்பர் சிஸ்டர். அந்த புடவை தலைப்புல போட்டு வச்சுப்பாங்க, ஆண்கள் அந்த துண்டுல போட்டுப்பாங்க. ஏதாவது முடிச்சு போட்டு வச்சுட்டு அது கைப்படும் போதெல்லாம் ஓ இது வந்து ஞாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஞாபகப்படுத்து போடுறோம். ஆனா முடிச்சு போடும்போது அந்த முடிச்சு எதுக்கு போட்டு நினைப்பு மாட்டேங்குது, முடிச்சையே மறந்து விடுறாங்க அப்பா சொல்றாங்க. ஆனால் ஏன் முடி போட்டோம் என்பதையே மறந்து விடுகிறார்கள். நீங்கள் இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். பாபாவின் நினைவின் கூடவே ஞானமும் வேண்டும். முக்தி இருக்கிறது என்றால் ஜீவன் முக்தியும் இருக்கிறது. மிகவும் இனிமையான குழந்தைகளாக ஆகுங்கள். கல்பம் கல்பமாக இந்த குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாபா உள்ளுக்குள் புரிந்து கொள்கிறார். வரிசை கிரமமான முயற்சியின்படிதான் ஆஸ்தியை அடைவார்கள். இருந்தாலும் படிப்பிக்கக்கூடிய டீச்சர் முயற்சி செய்ய வைப்பார் அல்லவா? நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். எனவேதான் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று நினைவூட்டப்படுகிறது.
அவர் தந்தை, டீச்சர், சத்குருவாகவும் இருக்கின்றார். சிறிய குழந்தைகள் அப்படி நினைவு செய்யாது கிருஷ்ணரை. சிறிய குழந்தைகள் அப்படி நினைவு செய்யாது கிருஷ்ணரை தந்தை, டீச்சர், சத்குரு என்று சொல்ல முடியுமா என்ன? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியுகத்தின் இளவரசர் ஆவார். அவர் எப்படி குருவாக முடியும்? துர்கதியில் இருக்கும் போதுதான் குருவாக முடியும். பாபா வந்து அனைவரையும் சத்கதி அடைய செய்கின்றார் என்று பாடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை நிலக்கரியை போல் கருப்பாக உருவாக்கி விட்டார்கள். இந்த சமயத்தில் அனைவரும் காம சிதையில் ஏறி நிலக்கரியை போல் ஆகிவிட்டார்கள். ஆகையினால்தான் கார்மேகன் கருமை நிறம் என்று சொல்லப்படுகிறது. இது புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களாக இருக்கிறது. இதை அனைவரும் படிக்கிறார்கள். பாரதவாசிகள் தான் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். சொல்லிடுங்க பிரதருங்க. அந்த கார்மேகம் அப்படின்றது கிருஷ்ணரை கருப்பா காமிச்சிட்டாங்க. அது என்ன ஜெகநாத் புரியில சொல்லுவாங்க. கிருஷ்ணர் சிலையெல்லாம் கருப்பா காமிச்சிருப்பாங்க. ஸ்ரீநாத் மந்திர்ல வந்து கிருஷ்ணருடைய சிலையெல்லாம் வெள்ளையா காமிச்சிருப்பாங்க. அதான் ஷியாம் சுந்தர்னு சொல்லுவாங்க. அதான் கருப்பா இருக்கவங்கள ஷியாம்னு சொல்லுவாங்க. இல்ல அது எங்க காட்டியிருப்பாங்க அந்த கோயில்? ஜெகநாத். வெள்ளையா இருக்குது வந்து ஸ்ரீநாத் மந்திர். அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுவார். இங்க கருப்பா காமிச்சிருக்காங்க, இங்க வெள்ளையா காமிச்சிருக்காங்க. ஏன் கருப்பா காமிச்சிருக்காங்க, ஏன் வெள்ளையா காமிச்சிருக்காங்க அவங்களுக்கே தெரியாது. வெள்ளையா இருக்கும் போது ஆத்மா தூய்மையா இருந்துச்சு, சுந்தரமா. அப்படின்னா சத்தியுகத்துல இருந்த நிலை அது. தூய்மையாக இருக்கும்போது எல்லாரும் வெள்ளையா இருந்தாங்க. ஆத்மாவும் தூய்மையா இருந்துச்சு, சரீரமும் தூய்மையா இருந்துச்சு. அதனால வெள்ளையா காமிச்சிருக்காங்க ஸ்ரீநாத்ல. ஆத்மாவும் கருப்பாயிடுச்சு, சரீரமும் கருப்பாயிடுச்சு எங்க கலியுகத்துல. அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, கருப்புல இருந்து உங்களை வெள்ளையா மாத்த வந்திருக்கேன் அப்படின்னு. அதான் சொல்றாரு. கார்மேகம்னு சொல்றாங்க, கருப்பா நிலக்கரிய போல காமிச்சு வச்சிருக்காங்க கிருஷ்ணனுடைய சிலைய அப்படிங்கிறாரு. அப்ப என்ன காரணம்? காம சிதையில அமர்ந்தீங்க, கருப்பா மாறி போயிட்டீங்க. இப்ப தந்தை வந்து உங்களை ஞான சிதையில ஏத்துறேன், வெள்ளையா மாறிடுவீங்க. அப்ப தூய்மையற்றது காமம், தூய்மையற்றது. தூய்மையற்ற விஷயங்கள்ல போனீங்க, அதான் கருப்பா மாறி போயிட்டீங்க. அப்ப ஞானம் தூய்மையான விஷயம் கேட்கும் போது மறுபடியும் தூய்மையா மாறிடுவீங்க. அத ஃபாலோ பண்ணி தாரணை செய்யும் போது. அதுக்காக அதை அப்படி சொல்றாரு அப்பா. அவருக்கு மேல இருந்து பாக்கும்போது ஆத்மாக்கள் எல்லாம் கருப்பா இருக்கு அப்படியே. அதுலயும் சொல்லுவாரு, நான் எப்படி கரெக்டா நம்மள மட்டும் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னா, சத்தியுகத்துல திரேதாயுகத்துல வாழ்ந்த தேவாத்மாக்களின் அந்த தூய்மையின் குவாலிட்டி இருக்குது. அந்த தூய்மையின் ஒரு புள்ளி அளவுக்காவது அந்த ஆத்மால அதோட தன்மைகள் தெரியுது, அதோட விசேஷ தன்மைகள் தெரியுது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தன்மையை கண்டுபிடிச்சுதான் பாபா ஒருத்தவங்களுக்கா ஜென்மம் கொடுக்கறேன்னு சொல்லுவாரு. ஏன் மற்றவர்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்னா, தூய்மைக்கான விஷயமே அந்த ஆத்மாக்களின் பதிவுகள்ல இல்ல அப்படிங்கறதுனாலதான் மற்றவர்களுக்கு கிடைக்கல பாபா. அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியல. ஏன்? அந்த தூய்மையின் தாரணையே கொஞ்சம் கூட இல்ல. அப்ப சொல்லுவாங்க 84வது பிறவியில கூட கொஞ்சமாவது உங்களுக்குள்ள தெய்வீக குணம் இருக்கும் அப்படின்னு. எப்ப பிராயலோபம் ஆகும், எப்ப மொத்தமா முழுசா முடியும் தெய்வீக குணங்கள் மொத்தமா அப்படின்னா, 84வது பிறவி, இந்த 83வது பிறவி முடியும் போது, தந்தை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சமயம் தான் முடியும். அப்ப கூட கொஞ்சம் இருக்கும். அந்த விசேஷ தன்மையை பார்த்தா அப்பாவும் ஜென்மம் கொடுப்பார் நமக்கு. அதனாலதான் அப்பா அந்த பரந்தாமத்துல பார்க்கும்போது கூட எல்லா நட்சத்திரங்களும் ஒளி புள்ளியா ஜொலிக்கும். ஆனா உங்களுடைய நட்சத்திரம் மட்டும் ஒரு விசேஷ தன்மையில ஒரு விதமா ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. அதே தன்மை தான் இங்க கலியுகத்துல நம்ம ஜென்மம் எடுக்கும் போதும் அந்த தன்மையை பார்த்துதான் அப்பா நமக்கு ஜென்மம் கொடுக்கறாரு, ஆத்மாக்களின் குவாலிட்டியை பார்த்து. அந்த பரந்தாம் அந்த மாடல் நமக்கு காட்டும்போது கூட பார்த்தோம்னா அந்த தண்டு பகுதி வரைக்கும் ஜொலிக்கும் அப்படியே. ஆமா. அதுக்கப்புறம் அந்த வந்து ஒட்டு மொத்தமா அப்படியே ஜொலிக்கும். அதுக்கப்புறம் ஒத்தையா அப்பப்ப டிம்மா இருக்கும். அதாவது அது இந்த வானத்து நட்சத்திரத்தையும் உதாரணம் வச்சு சொல்லுவார். இந்த நிலா பக்கத்துல இருக்க நட்சத்திரங்கள்லாம் பிரகாசமா இருக்கும். பாபாவோட நினைச்சின்னம், சந்திரன் வந்து பிரம்ம பாபாவோட நினைச்சின்னம், நட்சத்திரங்கள் நம்மளோட நினைச்சின்னம். உங்களுக்கு நினைவு சின்னங்கள் ஆகாயத்திலேயே இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமா. ஆழமான விஷயங்களாக இருக்கிறது. படிக்கிறேன் பிரதர். சொல்றீங்களா? இல்ல படிங்க சிஸ்டர், சொல்லியா. கீதையை
அனைவரும் படிக்கிறார்கள். பாரதவாசிகள் தான் அனைத்து சாஸ்திரங்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அனைவருடைய சாஸ்திரங்களையும் வைத்திருப்பார்கள் என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? கலப்பட பக்தியாகி விட்டது அல்லவா? ஒரு சிவனுடையதுதான் கலப்படமற்ற பக்தியாகும். ஞானமும் ஒரு சிவபாபாவிடம் இருந்துதான் கிடைக்கிறது. இந்த ஞானமே வித்தியாசமானதாகும். இதனை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நல்லது அப்படின்னு முரளி அப்பா நிறைவு பண்ணிருக்காங்க பிரதர். ஆமா, ஓகே சார். எனக்கு கூட ஞான சிந்தனை செய்துட்டே இருப்பேன் சிஸ்டர். 2 நாளைக்கு முன்னாடி நல்லா ஞான சிந்தனை செய்துட்டு இருந்தேன். ஆனா என்ன பாயிண்ட் நம்ம சிந்தனை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஞாபகம் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் சிந்தனை செஞ்சிருப்போம், அதுல 2 பாயிண்ட் தானே இருக்கும், மிச்சம் 8 பாயிண்ட் எங்கிட்டு போச்சுன்னே தெரியாது. அந்த முடிஞ்சு போட்ட கதையா போயிடும். அந்த மாதிரி ஆயிடும். அதான் கரெக்டா அப்பா கரெக்டா சொல்றாரு. அந்த 10 பாயிண்ட்டும் வித்தியாசமா சிந்தனை செஞ்சிருப்போம். ஆனா அந்த 10 பாயிண்ட்டும் அந்த நாளோட முடிஞ்சு போயிடுச்சு. அதுல 2 தான் நமக்கு அடுத்த நாள் ஞாபகம் இருக்கும். அடுத்து புதுசா அப்பா முரளியில கொடுப்பாரு இல்லையா? ஏன்னா டெய்லி விதவிதமா முரளி வருது நமக்கு. அப்ப இந்த முரளியில என்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் சிந்தனை செஞ்சுட்டு இருப்போம். அதனாலதான் அப்ப டெய்லி முரளியை படிக்க தினம் வித்தியாசமா சிந்தனை செய்யுங்க. அப்பனா தான் போர் அடிக்காம இருக்கும், களைப்பு இல்லாம இருக்கும். அப்ப அதுக்கு அப்பா சொன்னது விஷயம் கரெக்ட் தான். அந்த முடிச்சு போட்ட கதை தான் அது. நல்ல இன்னைக்குதான் சிஸ்டர் நல்லா டச் ஆயிருக்கு எனக்கு. சரி, சூப்பர். அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியாத விஷயங்களும் ஒரு சில முரளியில புரியும். அதுக்காகத்தான் தினமும் முரளியை படிக்க சொல்றாரு. அது நமக்கு அவர் படிக்க சொன்ன முரளிலே நமக்கு டச் ஆனது, அது இன்னும் பெரிய விஷயம். அதான் நம்ம பாயிண்ட்ஸ் மறந்து போயிடுச்சுன்னா, இப்ப நேத்து வரதானம் என்ன டக்குன்னு மறந்து போயிடுச்சு இன்னைக்கு சொல்ல முடியல அப்படின்னா, ஆனா அந்த சாரம் நமக்கு ஏறி இருக்கும். அது ஏறி இருக்கும் நமக்கு அந்த சாரம் என்ன. ஆனா விஷயங்கள் பிரச்சனைகள் வரும்போது டக்குன்னு ஞாபகம் வந்துரும். ஆமா, வந்துரும். ஏறி இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் தான் நமக்கு மறந்து போயிரும். அதுதான் புரியுது. அத கரெக்டா அப்பா நோட் பண்ணி சொல்றாரு. ஆத்மா எப்படிதான் நம்ம மனசுக்குள்ள பூந்தவர் கண்டுபிடிச்சாரு, எண்ணங்களை வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் சொல்லுவாரு. அதான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமா நான் இருக்கேன். விதைக்கு எல்லாத்துக்கும் முழு மரத்தின் ஞானமும் அந்த விதைக்கு இருக்கும் இல்லையா? அதனால ஒவ்வொரு தன்மைகள் ஒவ்வொரு ஆத்மாக்களின் தன்மையும் அவருக்கு தெரியும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஏன்னா அவரோட குவாலிட்டி தெரியும் இல்லையா? புத்திக்கு இந்த ஆத்மாக்கள் தமோ பிரதான நிலையில இருக்காங்க, இவங்க இந்த ஆத்மாக்கு இவ்வளவுதான் பதிவுகள் பதிவாகும், இந்த சமயம் உங்களுக்கு இவ்வளவுதான் ஏறும் அப்படிங்கறது அவர் தெரியும் இல்லையா? இப்ப டாக்டர் கூட என்ன செய்வாங்க, டோஸ் உங்களுக்கு கூட போட்டா மயக்கம் போட்டு வந்துருவாங்க, அளவா போடுவாங்க இல்லையா பார்த்து. அந்த மாதிரி பார்த்து நமக்கு சாப்பாடு விட்டுறாரு அப்பா. நம்ம எந்த விஷயம் நினைச்சாலும் நினைக்கும் போதே அந்த எண்ணங்கள் அவருக்கு ரேடியேஷன் பாபா முதல்ல போயிடுமா, அடுத்த 3 செகண்ட்ஸ் கழிச்சுதான் நமக்கு வருமா. ஆமா. ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர். ஏன்னா அவர் நிராகாரமா இருக்காரு, நம்ம சாகாரமா இருக்கும். நிராகாரமானவர் ஒரு செகண்ட்ல பார்க்க முடியும். அதான் அவ்வியத்தவாணிலேயே நிறைய சொல்லுவார் இல்லையா, நான் ஒரு செகண்ட்ல உலகத்தையே சுத்தி வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்களையும் பாத்துறேன் அப்படின்னு. பெரிய டிவி வச்சிருக்கேன் அவ்வியத்தவாதன்ல, ஒரு செகண்ட்ல பாத்துரு என்னென்ன காரியம் யார் யார் என்னென்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு. அது என்னன்னா அந்த நிராகாரத்தின் தன்மை அப்படி. ஒரு செகண்ட்ல அவரால் யாரு என்ன செய்யறாங்க இது செய்யறாங்கன்னு சூட்சமத்துல பார்க்க முடியும். இப்ப நம்ம 3 பயிற்சி செய்யறோம் இல்லையா, சாக்காரம், ஆக்காரம், நிராகாரம் அப்படின்னு. அப்ப சூட்சும நிலை அடையும் போது சாக்காரத்துல என்ன மனிதர்கள் செய்யறாங்க அப்படிங்கறத சூட்சுமத்திலேயே பார்க்க முடியும். சூட்சும பரிஸ்தாவா இருக்க பிரம்மா பாபா சொல்லுவார் இல்லையா, சாக்காரத்துல இருந்ததை விட இப்ப ஆக்காரத்துல ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க செய்யக்கூடிய தவறுகள்லாம் ஈஸியா என்னால கவனிக்க முடியுது, பார்க்க முடியுது அப்படின்னு. அது போல சூட்சுமத்துல இருக்க பிரம்ம பாபாவால கவனிக்க முடியுது அப்படின்னா நிராகாரமா இருக்க பரமாத்மாவால கவனிக்க முடியாதா? அதனாலதான் நமக்கு ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாப்புனா எண்ணங்கள் வந்தாலும் இப்பதான் நமக்கு தெரியுது எண்ணங்கள் அவர்கிட்ட போயிட்டு திரும்ப நமக்கு வருதுன்னு. ஆனா நமக்கு தெரியாதனால எண்ணமும் அந்த சின்ன பின்னமா எண்ணங்கள் நினைக்கிறதுனாலதான் அவ்வளவு கஷ்டங்களும் நமக்கு வந்து நடக்குது. இப்ப கிளியர் கட்டா இருக்கு பாருங்க, நமக்கு ரூட் தனி ரூட் இருக்கு. இப்ப நமக்கு எண்ணங்களை கரெக்ட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கரெக்டா நடக்குங்கிறத அப்பா ரொம்ப தெளிவா புரிய வச்சு பாபாவுக்கு மிக மிக நன்றி. இனிமேலும் இனிமையான படிக்கிறேன் பிரதர்.
இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கு அப்பா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட், அழியக்கூடிய போதைகளை கர்வத்தை விட்டுவிட்டு ஒரு பைசா அளவு கூட மதிப்பில்லாத நிலையில் இருந்து நாம் இப்போது முழு ரூபாய்க்கு ஒப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்ற அளவுக்கு போதை இருக்கட்டும். சுயம் பகவான் நமக்கு கற்பிக்கிறார். நம்மளுடைய படிப்பு புதுமையானது. இது முதல் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சொல்றீங்களா பிரதர்? அது அமெரிக்கா ரஷ்யா சொன்னார்ல சிஸ்டர், ஒரு அவங்க பெரிய பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க, ஆனா ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா நீங்க பாருங்க, முழு ரூபாய்க்கு மதிப்புடையவர்களா ஆகுறீங்க ஞான செல்வத்தை அடைகிறதுனால. அவங்க ஸ்தூல செல்வத்தை வச்சு கர்வம் மிக்கவர்களா இருக்காங்க, நீங்க ஞான செல்வத்தை வச்சு நீங்க முழு மதிப்புடையவர்களா ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு சுயம் பகவானே வந்து பாடம் கற்பிக்கிறாரு. அப்ப அந்த நினைவுல இருக்கணும், அந்த அழிவற்ற போதையில இருங்க அப்படிங்கிறார். ட்ரம்ப் கூட சொன்னாராம், இந்தியாவில இருந்து வர ஸ்பிரிச்சுவல் வேவ்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்களை என்னமோ பேசிக்கா எங்களை மாத்துது. அதனால யார் சொன்னா? ட்ரம்ப் அப்படியா? சரி சரி. இந்தியாவில இருந்து வர ஸ்பிரிச்சுவல் வேவ்ஸ் எங்க பிரெயின்ல வந்து எங்களுக்கு வந்து டெல்டா வேவ்ஸ் மாதிரி உண்டு பண்ணுது. அவங்கள்ட்ட இருந்து வர்ற வேவ்ஸ் மட்டும் எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இப்ப செலக்ட் ஆனார்ல, அதன் பிறகு சொன்னாரு. செகண்ட் பாயிண்ட் அப்பா சொல்றாங்க, தாரணைக்கு ஆசிரியர்களாக ஆகி பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய சேவை செய்ய வேண்டும். கர்வம் உள்ளவர்களாக ஆகி ஒரு போதும் முரளியை தவற விடக்கூடாது. ஆமா, முரளியை தவற விடாதீங்க. இப்ப எனக்கு ஒரு பாயிண்ட் புரிஞ்சது மாதிரி உங்களுக்கும் வேற சில பாயிண்ட் புரியாம இருக்கலாம், அது உங்களுக்கு டச் ஆகலாம். அதனாலதான் 10 நாள் முரளியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. 10 நாள் முரளி கேட்காம இருந்தாலும் 10 நாள் முரளி எடுத்து வச்சு அந்த முரளியில என்ன விஷயத்த அப்பா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஆமா, அப்பா வரதானம் கொடுக்கறாங்க. தூய்மை எனும் அஸ்திவாரம் மூலம் எப்போதும் உயர்ந்த செயல் செய்யும் பூஜைக்குரிய ஆத்மா ஆகுக. அந்த வரதானத்துக்கு விஸ்தாரம் அப்பா கொடுக்கறாங்க. தூய்மை பூஜைக்கு உரியவராக ஆக்குகின்றது. எப்போதும் உயர் செயல் செய்பவரே பூஜைக்கு உரியவர் ஆவார். ஆனால் பிரம்மச்சரியம் மட்டுமே தூய்மை அல்ல. மனதின் எண்ணத்தாலும் எவருக்கும் எதிர்மறை எண்ணம் எழக்கூடாது. யதார்த்தமற்ற சொல்லும் வரக்கூடாது. தொடர்பிலும் வேற்றுமை கூடாது. அனைவருடனும் உள்ளதொரு சம்பந்தம் வேண்டும். உள்ளத்தின் சம்பந்தம், உள்ளதொருன்னு இருக்கு, அத உள்ளத்தொரு சம்பந்தம் படிக்கிறேன். உள்ளத்தொரு சம்பந்தம் வேண்டும். மனம், சொல், செயல் அனைத்திலும் தூய்மை துண்டிக்க கூடாது. அப்போதே பூஜைக்கு உரியவர் ஆவார். நான் பரம பூஜைக்கு உரிய ஆத்மா. இதே நினைவால் தூய்மை எனும் அஸ்திவாரத்தை உறுதி செய்க. வரதானம். தூய்மைக்குரிய பூஜைக்குரிய ஆத்மா, தூய்மைதான் பூஜைக்குரிய ஆத்மாவா ஆக்கும். உயர்ந்த செயல்கள் இருக்கு இல்லையா, அதுவும் உங்களை பூஜைக்குரியவரா ஆக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. தூய்மை, உயர்ந்த செயல் ரெண்டுமே பூஜைக்குரிய ஆத்மாவா உங்களை ஆக்கும் அப்படிங்கிறாரு. பிரம்மச்சாரியம் மட்டும் தூய்மை கிடையாது, எண்ணத்திலையும் தூய்மை இருக்கணும், வார்த்தையிலையும் தூய்மை இருக்கணும், செயல்லையும் தூய்மை இருக்கணும். அதான் எண்ணத்துல கூட யார பற்றினையும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. 5 விகாரங்களுக்கு உட்பட்டு எந்த விதமான எண்ணமும் எழும்பக்கூடாது. அதான் சொல்றாரு, எதிர்மறையான எண்ணங்கள் எழும்பக்கூடாது, யார பத்தினையும் தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. வார்த்தைகள் யதார்த்தமற்ற வார்த்தைகள் இருக்கக்கூடாது. தூய்மையான வார்த்தைகள் ஞானத்தின் வார்த்தைகளா தான் இருக்கணும். தொடர்புல கூட யாரை பற்றியும் வேற்றுமையா நினைக்க கூடாது. வேற்றுமைனா தேக ரீதியில வேற்றுமையா பார்க்க கூடாது. எல்லாரும் ஆத்மாக்கள், எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் அப்படிங்கிற அந்த உள்ளத்தின் உறவு இருக்கணும் அப்படிங்கிறார். உள்ளுணர்வுல உங்களுக்கு சகோதர ஆத்மா அப்படிங்கிற உள்ளுணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அத சொல்றாரு. பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை இல்ல, மனதின எண்ணத்துல கூட தூய்மை இருக்கிறது. ஆமா, இல்ல மூணுமே தூய்மை தான். பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது, அதுல மட்டும் பூஜைக்குரிய ஆத்மாவா ஆகிறது கிடையாது. நீங்க எண்ணத்திலையும் தூய்மை இருக்கணும், வார்த்தையிலையும் தூய்மை இருக்கணும், செயல்பாடுகள்லயும் தூய்மை இருக்கணும். எண்ணம், சொல், செயல் இருக்கு சொல்லிருக்காங்க இல்லையா,
சொல் சொல். அதுலயும் அதுதான் இருக்கிறதா? அதுலயும் ம். பூஜைக்குரிய ம். ஆத்மா ஆக முடியும் அப்படிங்கிறார். ம். ம். ஓகே. ம். ஓகே பிரதர். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க. ம். ஆஹா நான் எனும் இந்த ஆன்மீக அலௌகீக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும். அது ஸ்லோகன் சொல்லியிருக்காங்க. ஆமா. இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டே சமைப்போம். ஆமா. ஆஹா நான் நான் எனும் இந்த ம். ஆன்மீக அலௌகீக குஷியில் இருந்தால் மனமும் உடலும் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கும். அது என்ன ஆஹா நான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆஹா எனது பாக்கியமே ஆஹா, எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த குஷி, ஆன்மீக குஷி, அதத்தான் ஆஹா நான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இருக்குது, ஆஹா பாபா ஆஹா, எனக்கு எப்படிப்பட்ட பாபா கிடைச்சிருக்காரு அப்படின்னு அந்த போதையில இருக்குது. அவர் தந்தையா இருக்காரு, ஆசிரியர் இருக்காரு, சத்குருவா இருக்காரு, எனக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு வந்து கூடவே அழைச்சிட்டு போக போறாரு, ஏன்னா உலகத்துக்கே எஜமானராக்க வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயம். ஆஹா டிராமா ஆஹா அப்படின்னு சொல்லுவார். இந்த டிராமா படி எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த நினைவு. இந்த டிராமால நான் தான் மிக உயர்ந்த தேவாத்மாவா இருந்தேன். என்னையத்தான் அரை கல்பமா பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. அரை கல்பமா சொர்க்கத்துல வாழ்ந்தது நான் தான். அரை கல்பமா கோயில்ல பூஜைக்குரிய ஆத்மாவா இருக்கதும் நான் தான். இறுதி நேரத்துல பரமாத்மாவுக்கு செல்ல குழந்தையா மாறினதும் நான் தான். இந்த முழு உலகத்தையும் முக்தி தாமத்துக்கு போறதுக்கான சயன போட போறதும் நான் தான். அப்படிங்கறதுதான் உண்மையான அலௌகீக போதை. அந்த அலௌகீக குஷியிலே இருங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசு ஆடிக்கிட்டே இருக்கும். மனசு ஆடிட்டே இருக்கும்னா குஷியில நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும். மனம் எப்பவும் குஷியா இருக்கும் போது உடலும் டான்ஸ் ஆடும் இல்லையா அப்படிங்கறது சொல்ற. உடலும் மனமும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு எந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்? ஆஹா நான், ஆஹா எனது பாக்கியமே ஆஹா. ஒரு பாட்டு கூட இருக்குல்ல நம்ம பாபா பாட்டு. இருக்கு. ஆஹா என் பாக்கியம் பாபா நீன்னு வரும். ஆமா, எல்லாரும் அந்த பாட்டை கேட்டு ஜாலியா இருக்கு இன்னைக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப அப்படியே என்ன அது குலோப் ஜான்ல போட்ட குலோப் ஜான் மாதிரி இருக்கு. ஜீரால போட்ட குலோப் ஜான் மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகமே. இந்த வரதானம் ஓகே. அதே குஷியே நீ ஃபுல்லா அந்த கர்ம யோகியா இருந்து கர்மங்களை செய்வோம், நிறைவு பண்ணிப்போம். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். நன்றி பாபா. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா. ஓம் சாந்தி.